லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னன்னா அம்மா என்ன இப்படி சொல்லிட்டு போறாங்க? பரவாயில்லம்மா, பாத்துக்கலாம். அண்ணா, இனிமே பாக்குறதுக்கு என்னென்ன இருக்கு? எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குண்ணா. அந்த வருத்தத்திலையும் உங்க அண்ணனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. என்னன்னு யோசிக்கிறியா? கல்யாணம் முடியற வரைக்கும் சக்தி இங்கே என் கூடவே இருப்பாள்ல. நீ வேணா பாரு சரண்யா, இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்க முடியாம நானும் பூஜாவும் கல்யாணம் பண்றதை ஜீரணிக்க முடியாம உங்க அண்ணியே வாயை திறந்து உண்மையை சொல்லுவா. அதுக்குதான் இதெல்லாம். ஏ பூஜா, ரங்கநாயகி முழுசா உன்னதாண்டி நம்புறா? அது தெரிஞ்ச விஷயம் தானம்மா. என்னடா சக்தியை கூப்பிட்டு செயின் எல்லாம் போடுறாங்களேன்னு ஒரு செகண்ட் யோசிச்சேன். அப்புறம் அத்தை அடிச்சாங்க பாரு ஒரு சிக்ஸரு. இதுல என்ன ஒரு வருத்தம்னா, அந்த சக்தி இந்த வீட்லயே இருக்க போறா. அது ஒண்ணுதான் எனக்கு எரிச்சலா இருக்கு. ஏய், ஏண்டி எரிச்சல் படுற? சந்தோஷப்படு. ஆமாண்டி, மேடையில நீ கல்யாண பொண்ணா காத்துட்டு இருந்தப்போ உன் வாழ்க்கையை பறிச்சுட்டு உன்னை அவமானப்படுத்தினவ இந்த சக்திடி. இது உனக்கு கிடைச்சிருக்கிற நல்ல சான்ஸ். இப்ப நீ பதிலுக்கு அவளை அவமானப்படுத்த. நீ பண்ற அவமானத்தை எல்லாம் சக்தி அவ வாழ்க்கையிலே மறக்க கூடாது. அப்படி பண்ணு. இதுவும் நல்லாதாமா இருக்கு. எனக்கு இது தோணல பாரு. செஞ்சிருவோம். சக்தி உனக்கு இருக்குடி. அக்கா, சில்லுக்குட்டி, உன் மாமியார் என்னமா சொன்னாங்க? சக்தி என்ன சொன்னாங்க? வெற்றி சொல்லுங்க. சொல்லுக்கா. என்ன அந்த வீட்டில் இருக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதான் எல்லாத்தையும் பேக் பண்ணலான்னு வந்தேன். சூப்பர் சக்தி. இரு 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 இரு, எங்க போற? நில்லு. ரொம்ப நாள் கழிச்சு புருஷனும் பொண்டாட்டி பிரச்சனையெல்லாம் தீர்ந்து வீட்டுக்கு வந்திருக்கீங்க. சந்தோஷமா உள்ள கூப்பிடணும். அதுக்குன்னு சில முறையெல்லாம் இருக்கு. ஆர்த்தி கரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன், இருங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மீனாட்சி அக்கா இருந்தா ரொம்ப சந்தோஷப்படும் தம்பி. ஊருக்காரே உறவுக்காரே எவே உங்க அன்பை பார்த்து பொறாமப்படுறானோ அவ்வளவு கண்ணும் அப்படியே அவிஞ்சு போயிரட்டும். மர்மோனே, ஆரத்தி எடுத்தா காசு போடணும். காசு போடுங்க. அடிச்சது பாரு சாந்தாக்காக்கு அதிர்ஷ்டம். உள்ள போங்க, சந்தோஷமா உள்ள போங்க. உள்ள வாங்க வாங்க. என்னடா என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு, உன் வாழ்க்கையும் இப்படி ஆயிடுமோன்னு நினைச்சேன். இப்போதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. இவ்ளோ பெரிய விஷயம் நடந்தாதான் நீ வெற்றி மேல இவ்ளோ பாசமா இருக்கன்னு உன் மாமியாருக்கு புரியுமா என்ன? ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டீங்களா? ஒண்ணுமே ஓட மாட்டேன்ட்டு. இங்க இருந்து நீங்க சில்லுக்குட்டிய கூட்டிட்டு போனீங்களே, பிள்ளைய பத்தி உங்க அம்மா என்ன சொன்னாவ? என்ன சொன்னாவன்னு ஒண்ணு விடாம சொல்றியே. அப்பதான் நான் எங்க மீனாட்சி அக்காட்ட சொல்ல முடியும். சக்திக்கு எங்க அம்மா ஒரு நெக்லஸ் போட்டாங்க. ஆஹா, நெக்லஸ் போடுற அளவுக்கு போயிட்டாவளா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மருமகனே, அவங்க மருமகளுக்கு நெக்லஸ் போட்டிருக்காங்க. நீங்க உங்க சின்ன மாமியாருக்கு வெறும் 500 ரூபா தான் கொடுத்திருக்கீங்க. ஏய் சக்தி, அது என்ன நெக்லஸ் புதுசா இருக்கு? இதான் ரங்கநாயகி அத்தை போட்டாங்க. சூப்பரா இருக்குக்கா. உன் மாமியாரோட நெக்லஸ் அழகா இருக்கு. கிளம்பி வாங்கன்னு சொன்னாங்க, நெக்லஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. எல்லாரும் பயந்து நின்னப்ப சக்தி தான் என்னை காப்பாத்தினான்னு அம்மா நன்றி சொன்னாங்க. இப்பவாவது உன் மாமியாருக்கு நன்றி சொல்லணும்னு உனக்கு தோணுச்சே. சரி, வேற என்ன சொன்னாங்க அவங்க? அப்புறம் இனிய சொன்னாங்க, சக்திய வீட்லயே இருக்க சொன்னாங்க. அது எப்படி சொல்லாம இருப்பாங்க? சக்தினா சும்மாவா? சரிக்கா,
நான் கிளம்புறேன். ஏம்மா சில்லுக்குட்டி, உன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து உன் புருஷன் வீட்டுக்கு நீ போறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதே மாதிரி பட்டுக்குட்டி அவ பிரச்சனையெல்லாம் தீர்ந்து அவளும் நல்லபடியா அவ புருஷனோடய இருந்துட்டானா எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். ஏன் பிரச்சனை இருக்கட்டும், சக்தி சந்தோஷமா இருக்கணும், எனக்கு அதுதான் முக்கியம். சக்தி கிளம்பலாமா? ஓகே, அப்போ இவங்க கிட்டலாம் சொல்ல வேண்டாமா சக்தி? தம்பி, அதான் நீங்க வந்தப்பே நான் சொன்னனே, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, ஒண்ணு கூட மறைக்க கூடாதுன்னு. சொல்லுங்க தம்பி. அக்கா, முக்கியமான ஒரு விஷயம் சொல்லாம விட்டு போச்சு. இப்ப சக்தி எங்க வீட்டுக்கு வர்றது எதுக்குன்னு தெரியுமாக்கா? எதுக்கு வருவா? உங்க வீட்டுல வாழ்றதுக்கு தான். இல்லக்கா, பூஜாவை வாழ வைக்க வரா. என்ன சக்தி? வெற்றி, என்ன சொல்றீங்க? எங்க அம்மா சக்திக்கு நன்றி சொல்லிட்டு எனக்கும் பூஜாவுக்கும் நடக்கிற கல்யாணத்தை நல்லபடியா சக்தி தான் முன்னாடி நின்று நடத்தி கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஹே சக்தி, என்னடி இதெல்லாம்? இதுக்கு தான் துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அங்க போயிட்டு இருக்கியா? சக்திகா, வெற்றி அம்மா தான் புரியாம அப்படி சொல்லிருக்காங்கன்னா நீ முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? ஐயோ, அது எப்படி இவ சொல்லுவா? இவதான் சக்தி ஆச்சே. கல்யாணத்தை முன்னாடி நின்று நல்லபடியா நடத்தி காட்டுறேன்னு எங்க அம்மாவுக்கு சத்தியம் பண்ணிருக்காங்க. இவ எம்மா சக்தி, இதுக்காகவா நான் ஆரத்தி எடுத்து உன்னை உள்ள கூப்பிட்டேன்? இந்த விஷயம் எங்க மீனாட்சியக்காக தெரிஞ்சா துடிச்சு போயிரும். இப்ப ஏம்மா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? சொல்லுமா. வெற்றி, ஏன் உங்க அம்மா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? துர்கா, எங்க அம்மா மேல தப்பு இருக்கு, உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா சக்தி மேலே தப்பு இருக்குல்ல? ஒரு வார்த்தை சொல்ல சொல்லு, ஒரே ஒரு வார்த்தை. ஏன் இப்படி பண்றான்னு சொன்னா போதும். இந்த பிரச்சனையெல்லாம் இப்பவே தீந்துரும். எங்க உங்க அக்காவை சொல்ல சொல்லு பார்க்கலாம். சொல்லவே மாட்டா. ஏய் சக்தி, என்னன்னு சொல்லுடி. உன்னால இந்த பிரச்சனை பெருசாகிக்கிட்டே போகுது. பாருடி அவருக்காகவாவது உண்மை என்னன்னு சொல்லு சக்தி. ஏம்மா, இந்த பாரு, நீ எங்க யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல வேண்டாம். ஆனா உன் புருஷன்கிட்ட ஏன் மறைச்சுக்கிட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் சொல்லு. ஏன் சும்மா பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்க? உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா, நீ பிடிவாதம் பிடிக்க அது உன் வாழ்க்கையே கெடுத்து விட்டுருமா? சொல்லுடா. உங்க கையில உங்க குழந்தைய பத்திரமா கொடுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. அதுக்காக உடனே போய் அண்ணன் கிட்டயோ அம்மா கிட்டயோ இந்த விஷயத்த சொல்லிடாத சக்தி. ப்ளீஸ் சக்தி. வெற்றி, வா போலாம். ஏய் சக்தி. சக்தி, இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. தம்பி. ஏய் வாடி.
ஒரு போட்டோ எடுத்து கொடுங்க. வெற்றி, பக்கத்துல வா வெற்றி. இரு இரு. எடு. பூஜா, ஹாய் பூஜா. எப்படி இருக்க? கங்க்ராச்சுலேஷன். Thank you. இருங்க. ஏய் சக்தி, இங்க வா. வாடி இங்க. நல்லா இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. நீ இவங்களுக்கு போய் குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வா போ. என்ன அப்படியே நிக்கிற? சீக்கிரம் போய் கொண்டு வா போ. யாரடி அந்த பொண்ணு? என் கல்யாணத்துக்கு ஹெல்ப்பரா வந்திருக்கா. மெஸ் இருக்குல்ல, அங்க வேலை பாக்குறா. சரி வாங்க. அத்தை, இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். நான் இவங்களை என்னோட பெட்ரூம் கூட்டிட்டு போறேன். சரிம்மா, சீக்கிரமா போய் பார்ட்டிக்கு ரெடி ஓகே ஆண்டி. பூஜாவை நாங்க பாத்துக்கிறோம் ஆண்டி. வெட்டிங் அனௌன்ஸ்மெண்ட் பார்ட்டி களை கட்ட போகுது. பார்க்கலாம், போங்க. சரிங்க அத்தை, வாங்க. வாடி. சக்தி, இந்த பூஜா தான் வேணும்னே பண்றான்னா நீயும் ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? கல்யாண வேலை எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யணும். உனக்கே தெரியும், கல்யாணம்னா 1000 வேலைங்க இருக்கும். ஆனா எல்லா வேலையையும் நீ தான் இழுத்து போட்டு செய்யணும். ஏய், இப்ப கீழே ஒருத்திய பாத்தீங்கல்ல, அவ ஒரு மெஸ்காரி. சரியான திமிர் பிடிச்சவ. இந்த பார்ட்டில அவளை நான் வச்சு செய்யலான் இருக்கேன். சொல்லிட்டல, பாத்துக்கலாம் பூஜா. ஏய், உனக்கு எங்கேயாவது அறிவு இருக்கா? வரும்போது வரலாமா வேணாமான்னு கேட்டுலாம் வரமாட்டியா? நாங்க ஃப்ரெண்ட்ஸா பர்சனலா பேசிட்டு இருக்கோம்ல. வேலைக்காரிக்கு இதெல்லாம் எங்கடி தெரிய போகுது? சம்பளம் வாங்கிட்டு 3 வேலையும் கொட்டிக்க தெரியுதுல, அப்புறம் என்னடி? வச்சுட்டு போ. ஏய் இரு, என்ன இங்க 4 தான் இருக்கு? நாங்க இங்க எத்தனை பேர் இருக்கோம்னு உனக்கு கவுண்ட் கூட பண்ண தெரியாதா? செய்யற வேலைய ஒழுங்காவது செய். முடியலையா அத்தை கிட்ட சொல்லிட்டு உன் மெஸ்ஸ பாத்து போ. ஏய், போய் வெற்றியை கூட்டிட்டு வா. என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும். நான் வெற்றியை வர சொல்றேன். ஏய், வெற்றியா? என்ன அசால்ட்டா பேரை சொல்ற? வெற்றி உன்னோட முதலாளி. போய் ஐயாவை கூட்டிட்டு நீயும் இங்க வா. இங்க நிறைய வேலை இருக்கு, போ. என்ன பூஜா இது? வெற்றின்னு பேர் சொல்லி கூப்பிடுறா? நான் தான் சொன்னல, அவ சரியான திமிர் பிடிச்சவன்னு. வெற்றி, சொல்லு. பூஜா உன்னை கூட்டிட்டு வர சொன்னா. வா. பூஜா இதை உங்ககிட்ட சொல்லி அனுப்பிச்சாளா? அவ சொன்னான்னு நீயும் சிரிச்சிட்டு வந்து நிக்கிற பாத்தியா? உன்ன சொல்லணும். ப்ளீஸ் வெற்றி, எதுவும் ப்ராப்ளம் பண்ணிடாத. பூஜாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. உன்னை அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணுமா? வா வெற்றி. என்னாலாம் வர முடியாதுன்னு சொல்லு போ. ப்ளீஸ் வெற்றி, வா. சக்தி, நான் தான் முடியாதுன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன கத்த வைக்காத. கிளம்பு. இரு, நான் வரேன். வா போலாம். வா.
இங்கே இரு. ஏய், உனக்கெல்லாம் வேற வேலை இல்லையா? சும்மா அவங்கள அறிமுகப்படுத்தணும் இவங்கள அறிமுகப்படுத்தணும்னு உசுர வாங்குற. நான் என்ன கொழு பொம்மையா எல்லாரையும் கூப்பிட்டு காமிக்க? ஆளப்பாரு. என்னடி பூஜா உன் ஆள் இப்படி பேசிட்டு போறாரு? இல்ல இல்ல என் கூட டேட்டிங் போகணும்னு சொன்னா நான் முடியாதுன்னு சொன்னேன். அந்த கோவம் தான், மத்தபடி ஒண்ணும் இல்ல. ஓகே சாரிடி, சாரி. ஓகே பூஜா, வா ரெடி ஆகலாம், டைம் ஆச்சு. கேரி ஆன். என்ன அதுக்குள்ள வந்துட்ட? அறிமுகப்படுத்தி வைக்க எவ்வளவு நேரம் ஆக போகுது? சக்தி, நான் சீரியஸா சொல்றேன். பெருசா ஒரு விஷயம் பண்றோன்னு தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. எதை செஞ்சாலும் நல்லா யோசிச்சு செய். எதுக்கு என்ன வெளியில நிப்பாட்டிட்டு போன? இப்ப வெளியே நிக்கிறதுக்கே கேள்வி கேட்கறியே. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சு, வாழ்க்கை பூரா நீ வெளியே தான் நிக்கணும். பரவாயில்லையா? சரிம்மா. மேடம் போட்டோ ஷூட் சொல்லியிருந்தாங்க. அப்படியா? ஆமா மேடம். சரி சரி சரி. பொண்ணு ரெடி ஆயிட்டாங்களா? ரெடி ஆயிட்டான்னு நினைக்கிறேன். பூஜா பூஜா என் ட்ரெஸ் எப்படி தான் இருக்கு? தேவதை மாதிரி இருக்கு பூஜா. தேவாங்க மாதிரி இருக்கா, தேவதை மாதிரி இருக்கா? வெற்றி, என் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு எதுவும் சொல்லலையே. சூப்பரா இருக்கு பூஜா. நிஜமாவா வெற்றி? நிஜமா சூப்பரா இருக்கு பூஜா. Dress மட்டும் சூப்பரா இருக்கு, ஆனா உனக்கு நல்லா இல்ல. டேய், ஏன்டா எப்ப பார்த்தாலும் அவளை வம்பிழுக்கிறதா உன் வேலையா? சும்மா இரு. மேடம், போட்டோ ஷூட் ஆரம்பிச்சிடலாங்களா? டேய் வெற்றி, நீ இன்னும் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணலையா? போ. இல்லம்மா, இதுவே போதும். போ, போய் மேல ஒரு ரூம்ல ஒரு பிளேசர் வச்சிருக்கேன், எடுத்து போட்டு வா போ. என்ன போட்டோக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வாடான்னா புலம்புறான்.